நம்ம போடக்கூடிய ஆடைகளில் உருவங்கள் இருந்தால் அவைகள் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது அப்படி என்று. இது நம்ம விரிவாக போக வேண்டிய விஷயம் இல்லை, சாதாரணமாக விளங்கிடும். உருவமுள்ள அந்த ஆடைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், தடை செய்தார்கள் என்ற அதற்கான அந்த பகுதியை என்ன செய்வார், போடுவார். உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் அப்படி என்றது. அப்போ இந்த உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் என்ற பகுதியில் அதாவது ஒரு மிருகத்துடைய உருவமாக இருக்கலாம், ஒரு மனிதனுடைய உருவமாக இருக்கலாம், அதில் முகமோ மற்ற விஷயங்களும் அந்த முகத்துடைய அடையாளங்களோ மிருகத்துடைய முக அடையாளங்களோ தெளிவாக விளங்கினா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, உடுக்கக்கூடாது. சில உருவங்கள் இருக்கும் இதுதான் என்று விளங்கும், ஆனால் முகம் என்ன செய்யாது, விளங்காது. இப்போ இந்த கொரக்கடையில் போடுவாங்களே அந்த முதலை வந்து இருக்கும், அதில் வந்து என்ன செய்யும், முதலிட அடையாளம் இருக்கும், முதலிட முகம் என்ற பகுதி என்ன செய்யாது, இருக்காது. இந்த மாதிரி அடையாளங்கள் சிறியதாக இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்துகிற என்ன பிழை இல்லை. அது பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், வந்து அதை பயன்படுத்துவது என்ன பிழை இல்லை. அது அல்லாமல் அதாவது என்ன மற்ற அமைப்பில் ஒரு தெளிவாக இதுதான் கண், இது வாய், மூக்கென்று அடையாளம் விளங்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது தடை செய்யப்பட்டது என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ எனவே திருமண நிகழ்வில் வந்து அந்த ஹோல்களாக இருக்கலாம், அலங்கரிக்கப்படுகின்ற இடங்களாக இருக்கலாம், போடுகின்ற ஆடைகளாக இருக்கலாம், வரக்கூடியவங்களாக பொதுவான சட்டங்கள் தான் எல்லாம், இது எல்லா இடத்துக்கும் பொதுவான சட்டங்கள் தான். ஆனால் குறிப்பாக இந்த இடத்துல நம்ம பேணணுமே, அதுக்காக சொல்லப்படுறது. எந்த இடத்துல இந்த உருவம் என்கின்ற அம்சத்தை நம்ம முழுமையாக என்ன செய்யணும், நம்ம தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக வந்து ஆண்களாக இருந்தால் கரண்டைக்கு கீழே என்ன செய்யக்கூடாது, ஆடைகள் உடுக்கக்கூடாது. அப்போ மணமகன் வந்து ஒரு நம்ம பறக்கத்தான் ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து தண்ட ஆடைகள் வந்து மார்க்க ரீதியான எல்லைக்குள்ளே நிற்கணும்னா கரண்டை கீழே என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. பெருமையாக அணிவது என்று உடுப்பது கூடாது, பெருமையாக அணிவது அதை விட என்ன ஒரு மிகப்பெரிய பாவம் என்றதை என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன கரண்டை கீழே அதாவது அவர்கள் மறைக்கலாம், கரண்டை கீழே மறைக்கலாம். சூரா நூறில் 31 அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா யதுரிபுன பி அர்ஜுலிஹின்ன, தங்கள் பாதங்களை அவர்கள் கீழே அடிக்க வேண்டாம், லியுலம மா யுஃபீன மின் ஜீனத்திஹின்ன, தங்கள் அலங்காரங்களை அவர்கள் மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக. அப்படின்னா அந்த ட்ரெஸ் அதை மறைச்சிக்கின்னு அர்த்தம், அறிந்து கொள்வதற்காகன்றது காலில் தாங்கள் போட்டிருக்கிறது வந்து மறைந்திருக்குது. அப்போ ஆடை வந்து அது ஃபுல்லாக மறைஞ்சிருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் இது.